அப்படியே நீங்க வரும்பொழுது நீங்க பாருங்க, தாவீதுங்கிற ஒரு மனிதன் தேவன் நிச்சயம் பண்ணி இருக்கிறாரு. தாவீதுங்கிற ஒரு மனிதன் தேவன் ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டங்களை பார்க்க வேண்டும். அதுக்கடையில் அங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு ஒருத்தனை கொண்டு பூக்குறாரு. அவனுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட பாடுகளை, அவன் நடந்த பாதை 11 பேர் இருக்கிறான், மிச்சம் 11 பேர் இருக்கிறான். அந்த 11 பேரும் எப்படியோ போறான், ஐயா போயிட்டு போறான். நான் சொல்லுகிற உண்மையில் தேவனோடு தெரிந்து கொள்தலை வைத்திருந்தால், தேவன் உனக்கென்று ஒரு சில காரியங்களை நிச்சயம் பண்ணியிருந்தால், நிச்சயமா அதை தருவதற்கு அவர் ஹல்லேலூயா அழிந்து போகிற பொன் அக்கினியில புடமிடப்பட வேண்டியது சொல்லுங்க அவசியமா இருக்கிறது. அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதான உங்கள் விசுவாசம், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதான உங்கள் அழைப்பு, அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதான நீங்கள் பெற்ற முத்திரை, அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதான தேவன் என்மேல் வைத்திருக்கிற கிருபை. ஹலோ, இருக்கிறீங்களா? அதை பார்க்கிலும் வெளியேற பெற்றவைகளை தேவன் எனக்குள் வைத்திருக்கிறபடியினால அதே அக்கினிக்குள்ள போனாதான் என்ன செய்யுமா சொல்லுங்க, மின்னுமா சொல்லுங்க. அக்கினிக்குள்ள போக போக என்ன செய்யும்? மின்னும். நீ போக 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 நான் சொல்லுகிறேன், இன்னும் உனக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் உனக்குள்ள ஒரு 3 பேரை கொண்டு போய் அக்கினிக்குள்ள போகும் பொழுது ஒன்னு சொன்னாங்க, போட கொண்டு போய் அக்கினிக்கு முன்னாக நிறுத்தும் பொழுது ஒன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்கள் தேவன் எங்கள் தேவன் எங்களை நிச்சயமற்ற தன்மையா இருந்தான், ஆனா உறுதியா தப்புவித்தாலும், ஆனா அக்கினிக்குள்ள போன பிறகு அவனுக்கு நிச்சயமாய் தெரியும் தேவன் தப்புவிக்கிறான். நீ எந்த அக்கினியை சந்திக்க நேரிட்டாலும் நிச்சயம் உண்டாகும்படியாக ஹல்லேலூயா. அக்கினிக்குள்ள போனவனு தான் பார்க்கிறான், தப்புவிக்கிற ஒருவர் அவங்களுக்கு முன்பாக அங்க இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளியே இருக்கும் வரையில் என்ன சொன்னாலும், தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் அவரை ஆராதிப்போம் என்று சொன்னவன் உள்ளுக்கு போனோம்னு நான் நினைக்கிற ஆராதனையின் சத்தம் இன்னும் அதிகரித்திருக்கும். அக்கினிக்கு போயிட்டு சுடுவதுன்னு கத்த இல்லை. நல்லா கவனிங்க. அக்கினிக்கு போயிட்டு என்ன சொல்லி கத்த இல்லை? நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற வழியில, நல்ல தலையில கை வச்சிருந்த தேவன் எனக்கு நியமித்திருக்கிற வழியில குழி இருக்கு, அக்கினி இருக்கு, சிங்கம் இருக்கும், வேற என்ன இருக்கும்? அமிலேக்கியம் இருப்பான், போத்திபாளுடைய மனைவி இருப்பா, அநேகம் இருக்கும்படியே. என்ன இருந்தாலும் உனக்குள் இருக்கிற தேவனை நீ காத்துக்கொள்ள பழகணும். எது வந்தாலும் ஐயா எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று நான் சிந்திக்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் கடக்கிற பலன் என்னை அறியாமையே எனக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த வழியில ஆண்டவர் வனாந்திரத்தை வைக்கிறாரு, செங்கடலை வைக்கிறார்? நல்லா கவனிங்க. வனாந்திரத்தை வைக்கிறார், செங்கடலை வைக்கிறாரு, வனாந்திரத்தை வைக்கிறாரு, வேற என்ன வச்சாரு? யோர்தானை வைக்கிறாரு, எரிகோ வைக்கிறாரு, இடையில அவன் யாரு பாலாக்க வைக்கிறாரு, பிழையாம வைக்கிறாரு. இது எல்லாம் ஏன் வைக்கிறாருன்னு சொன்னா வசனம் இப்படி சொல்லுது. வாசிங்க, உபகாம் புத்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தினபடிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும். கவனிங்க. எதற்காக ஐயா எனக்கு செங்கடல் இருக்குது? எதற்காக வனாந்திரம்? எதற்காக பாலாக்? எதற்காக பிழையாம்? எதற்காக யோர்தான்? எதற்காக எரிகோ? அது இது எல்லாம் எதற்காக? கர்த்தர் உன்னை அவருடைய வழியில நடத்துவதற்காக. சொல்லுங்க, அவருடைய வழியில காப்பட்டிருந்தா அழகா நடந்து போயிடலாம். கர்த்தரே தேவையில்லை. யார் தேவையில்லை? சொல்லுங்களேன். செங்கடல் மாத்திரம் வராம இருந்தா கர்த்தரை என்ன செய்ய மாட்டான்? பார்க்கவே. சொல்லுங்க சொல்லுங்க. செங்கடல் மாத்திரம் வாழ்க்கையில் அவனுக்கு முன்னுக்கு எதிர்த்து நிக்காட்டி அவன் கர்த்தரை பார்த்திருக்கவே
அப்படியே மோசையை பார்த்துட்டே போயிருப்பான். ஹல்லேலூயா. பாலாக் மாத்திரம் அவனோட வாழ்க்கையில குறுக்கிட்டு பிழையாம கொண்டு வராட்டி கர்த்தருடைய செய்கை அவன் கண்டிருக்க மாட்டான். கர்த்தருடைய செய்கை ரெண்டு விதமாய் வருகிறது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பாலாக்கும் வருவான், பிழையாமும் வருவான். ஹலோ, நிலை நிற்கிறவர்கள் நிற்பார்கள், அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அழிந்து போவார்கள்.